அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸில் ஆரியோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஓகேவா, பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிளாஸில் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவை நான் வந்துட்டு இந்த இது எடுத்திருக்கேன், ஸ்டாண்டு வந்துட்டு ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு ஓகேவா. இது வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு கிடையாது, ஃபிக்ஸிங் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்டபிள் ஓகேவா. இதில் வந்துட்டு 2 நெட்டு போடுவாங்க, இதில் வந்துட்டு 1 தான் இருக்குது. 1 கூட இந்த பக்கத்தில் போட்டிருக்கேதாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், அதனால தான் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃப்ரேம் வந்துட்டு 18க்கு 18 ஓகேவா, 18க்கு 18 ஃப்ரேம். இதில் வந்துட்டு நான் கிளாத்து மாட்டியிருக்கேன். கிளாத்து மாட்டியிருக்கிறது எதுக்குன்னா நம்ம தெரியறதுக்காக தான் மாட்டினேன் ஓகேவா. இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்துட்டு அட்ஜஸ்டபிள். இதில் எப்படின்னா 2 வட்டம் இருக்கும். 2 வட்டம்னா உள்ளாடி வந்துட்டு ஒற்றை வட்டம் இருக்கும், ஃபுல்லாகவே வந்துட்டு ஒற்றை வட்டமாக இருக்கும், அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதை வந்துட்டு நாம் உள்ளாடி வைக்கணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிளை வந்துட்டு பின்னாடி சரியா, மேலே பார்க்குறது மாதிரி அடியில் ஓகேவா, இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாத்தோட நேம் வந்துட்டு பாப்லிங் கிளாத். இந்த கிளாத் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு பவுடர் கையில் எடுத்து நம்ம கையில் இப்படி உரசினா எப்படி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்களா, அதே மாதிரி இந்த கிளாத் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கிளாத்து வந்துட்டு பார்த்து வாங்குங்க ஓகேவா. பார்த்து வாங்கியாச்சுன்னா நமக்கு நல்ல கிளாத்து கிடைக்கும். அதனால் கிளாத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக நல்லா ஸ்மூத்தாக, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பாப்லிங் கிளாத்தோட நேம் பாப்லிங் கிளாத்து. ஸ்டாண்டு ஃப்ரேம் வந்துட்டு 18க்கு 18 ஓகேவா, 18 இன்ச்சு அதான் ஃப்ரேமும் ஸ்டாண்டும் ஓகேவா. பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு கிளாத் என்ன பண்ணணும்னா, இதில் ஃபிக்ஸிங் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிச்சு தரலாம். இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால காமிச்சு தரலாம். அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் ஏதாச்சும் நான் போட்டு தரலாம் ஓகேவா. ஃபிக்ஸிங் வீடியோ வந்துட்டு நான் காமிச்சு தரலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்ஜஸ்டபிளுக்கு நேராக கையை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இழுத்து எடுத்தோம்னா கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிரும் ஓகேவா. கிளாத்தை வந்துட்டு அழகாக நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்தாலே நான் எல்லா சைடும் ஃபுல் சைடு வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும். கிளாத் வந்துட்டு சூப்பராக அழகாக நம்ம இந்த மெழுகு வச்சது மாதிரி சவுண்டு கேட்குதில்ல, இந்த மாதிரி கொட்டு மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த இது இருக்கக்கூடிய இந்த இருக்குல்லாம் தடுப்பு, இந்த தடுப்பில் நம்ம கரெக்டாக இந்த இது செட் பண்ணணும் சரியா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்டபிள் கரெக்டாக இந்த அட்ஜஸ்டபிளில் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தாச்சுன்னா நமக்கு கரெக்டாக அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது லூஸாக தான் இருக்குது. நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நெட்டு கையினால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நாம் நெட்டை டைட் பண்ணி வச்சோம்னா சூப்பராக ஃபிக்ஸிங் ஆகிடும். இனி இது எந்திரிக்காது ஓகேவா. நல்ல மெத்தமான்னு இருக்குது. நாம் இனி இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போது அதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடியது ஒரு ஸ்கேல், பென்சில், ஒரு த்ரெட் கட்டர், அதுக்கப்புறம் 14ஆம் நம்பர் சரியா. 14ஆம் நம்பரில் 0.5, 14ஆம் நம்பர் 0.5 mm ஓகேவா. துலிப் பிராண்டோட நேம் துலிப். இந்த துலிப் பிராண்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட த்ரெட்டு இது எதுக்காக இந்த சரி த்ரெட்டை நான் காப்பர் எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடும்போது தெளிவாக தெரியணும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை எடுத்திருக்கேன் ஓகேவா. நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். கோல்டு கலர் எடுக்கலாம், எல்லோ கலர் எடுக்கலாம், காப்பர் எடுக்கலாம், சில்வர் எடுக்கலாம், அது உங்களோட வசதி. இந்த இதில் ஒரு பிராண்ட் இருக்குது, மோல்ட் ஓகேவா. மோல்ட் பிராண்டில் A1 சரி. அதில் தான் எப்படி இருக்குன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு மாதிரி உள்ளது இருக்கும். இதை நான் திருப்பி காட்டி தரலாம். இதை திரிச்சிங்கன்னா தெரியும், த்ரெட்டு இருக்காது, இதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் சரி. அந்த ஃபிஷிங் த்ரெட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது இருந்தாச்சுன்னா நமக்கு அறுந்து போகாது, ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு அறுந்து போகும்போது கோபம் வரும், அது இதை அவாய்ட் பண்ணும் ஓகேவா. இப்போது நம்ம இதை இவ்வளோ வச்சு என்னென்ன ஸ்டிச்சு எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிறத
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஆரி சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.